நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் இருக்காரு, அவர் வந்து எப்படி ஒரு வழியாக வெண்பா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஆனந்தம், இது எல்லாமே சேர்ந்து அவர்களும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வெண்பா கிடைச்சதோட அதுக்கு மேலே ஒரு அடி மேலே அடி விழ போகுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் அக்கா ரேணுகாவோட குழந்தை இனிமேல் ஏன் கூட தான் இருக்கணும், உங்க கூட இருந்து இருந்து அக்காவோட குழந்தைக்கு ஏதான ஒரு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்குது, உங்களால் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மல்லி இருக்காலே வயிற்றுல குழந்தை இருக்குது, அதனால தான் ரேணுகாவை நீங்கள் தீர்த்து கட்ட மாதிரி வெண்பாவை தீர்த்து கட்டிட்டு ஒரேடியாக உங்க கூட சேர்ந்துடலாம், தான் பொண்ணுக்கு மட்டும்தான் எல்லா சொத்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஓப்பனாகவே பேசுகிற ஒரு பக்கம். அதை பாருங்கள், நீங்கள் என்னதான் மல்லியை ஒரு பக்கம் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் மல்லி அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. மல்லி வந்து சுத்த கோல்டு. அவளை பொறுத்த வரைக்கும் தான் குழந்தைல தான் வயிற்றுல வளர குழந்தை வேற ஆள் குழந்தைன்ற மாதிரியும் உங்கள் குழந்தைய வேற ஆள் குழந்தை மாதிரியெல்லாம் பார்க்க மாட்டா. எல்லாமே தான் குழந்தைய தான் அவள் பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டது சரி, பேசுறது சரி, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ரெண்டு குழந்தைக்குமே அவளுக்கு ரெண்டு கண்ணுங்க. அதனால தேவையில்லாமல் அவகிட்ட வார்த்தை அள்ளி கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பேசுறாரு. இதை கேட்டதும் ஒரு பக்கம் கட்டுப்பாயிட்டு வெறுப்புல நிஷாந்திர நீங்க எது சொல்றீங்க அதை பத்தி எல்லாம் எனக்கு இது இல்லை, எனக்கு எங்க அக்காவோட குழந்தை இப்ப வேணும், நான் அழைச்சிட்டு போறேன், வா வேணும்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கா. உடனே நம்ம மல்லி ஒரு பக்கம் அப்படியே சொன்னோம், கரெக்டாக அந்த கையில இந்த தொடப்பு கட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அதை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஓடி வராங்க. உடனே நிஷாந்திர அடியே இதெல்லாம் கேஸ் போய் கோர்ட்டில் பார்ப்பேன், அடி கோர்ட்லையான பாரு, போய் உங்கள் வீட்லையான பாரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கேன், என் பிள்ளைய இங்கேருந்து அழைச்சின்னு போகிறதுக்கு நான் யாருக்கும் எதுக்காகவும் பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் கடுப்பான நம்ம நிஷா என்ன பண்ணுறாங்க, உடனே பார்க்குறது அப்படியே வெறுப்பாவது, ஒரு பக்கம் கடுப்பாவது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு என்னடா இது நமக்கு வந்த சோதனை, நமக்கு வந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் ஓரமாக உட்காந்து கதறி 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 அழுந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நீ உன் நடிப்பழங்க வேலைக்கே ஆகாது நிஷா, ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் விஜய் மாமா, இது மட்டும் உங்களுக்கு முதல் இல்லை, இதுதான் உங்களுக்கு ஆரம்பம், இதுக்கு மேலே தான் உங்கள் பொண்ணுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேவையில்லாமல் நீங்கள் ஒரு பக்கம் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு அதே சமயத்தில் இந்த பிரச்சனைக்காக உங்கள் குழந்தைய நீங்கள் ஒரேடியாக இழந்துருவீங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் நீங்களாம் ஒரு பக்கம் சீன் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து இதோ பார் நிஷா, உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்ட வார்த்தையை திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறார். அதனால் கட்டுப்பான நம்ம நிஷா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே விஜய் உட்காந்து ஓரமாக அழுந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மல்லி வந்து இப்போ தான் எல்லாமே நல்லபடியாக இருக்குல்ல, நம்ம வெண்பா கிடச்சிட்டாங்களா, நீங்கள் எது கவலைப்படுறாங்க, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பம். அது மட்டும் இல்லாமல் அந்த கதிரேசன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கம் வேறு வேறு பிரச்சனையை புதுசாக தினசாக உருவாக்குவாங்க. இவங்களுக்கு நடுவில் எப்படி நான் கடந்து போக போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய எப்படியான அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் சிக்கலுக்கு மேலே சிக்கல், விக்கலுக்கு மேலே விக்கல் பிடிங்கி கட்டு போக போகுது, வாழ்க்கையை ஒரு பக்கம் சிக்கல்லாம் முழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதறி 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 அழுந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறது எதுடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பிட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் தலைவா, எவ்வளவோ பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே வந்துக்கிற எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் பெருசாக நம்ம நினச்சக்கூடாது, அதை விட்டு நடந்ததை நினச்சி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அதாவது நாகு சொல்கிறாங்க. நாகு வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பக்கம் பளிச்சுன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வீட்டுக்காரர் ஒரு பக்கம் கோவத்தில் நாகுவை திட்டாரு. அதனால நாகு வந்து இங்கே இருக்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாகு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு பக்கம் உண்மைதாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும் நமக்கு, ஓ இப்படி தான் கான்செப்டாகவும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதையும் புரிஞ்சிக்காமல் முட்டாள் மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் அதில் என்ன பயன் இருக்குது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ₹1 பயனும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. அதனால் இந்த கான்செப்டை இதோடு விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்ற விஷயத்தை யோசிச்சு அடுத்தடுத்து சிந்திச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், முக்கியமான காரணம் என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் இவங்களுக்கு முன்னாடி போய் கேஸ் கொடுத்துறாரு. இந்த மாதிரி என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோர்ட்லேருந்து எல்லாமே ஒரு பக்கம் லெட்டர் தான் கொடுத்துட்டீங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் பெருசாகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை இப்படியே போகிறது எனக்கு விருப்பம் இல்லை, இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பரிந்துரையை வைக்கிறாரு. உடனே உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது, இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படவே வேணாம் விஜய், உங்கள் குழந்தை உங்கள் கூட தான் இருக்கும், யார் வந்து கேஸ் போட்டாலும் சரி நாங்கள் அப்போவே ஒரு பக்கம் இது பண்ணிட்டோம். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு எதனா மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போனால் மட்டும்தான் அந்த குழந்தைய தாத்தா கிட்டவோ மற்ற உறவினர்கள் கிட்டவோ தர முடியும். அதுவும் உங்கள் சொத்து எல்லாமே அவங்க
குழந்தைக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது விஜய்க்கு ஒரு பக்கம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, இது மூலிமா எந்த பிரச்சனை நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கதிரேச நான்லாம் அந்த காலத்து மாதிரி கோர்ட்டுக்கு போகிறது, இதுக்கு போகிறது, அதுக்கு போகிறது நல்லா இல்லை. நீ எப்படி என் பொண்ணை கொண்டுட்டு என் பொண்ணை கொல்லலைன்ற மாதிரி சுடர்னு ஒருத்தர் அழிச்சிட்டு வந்து அவளை வச்சு இந்த கேமை ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணியோ, அதே மாதிரி இருக்கிற ஒருத்தர் கூட்டுட்டு வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு பக்கம் சிக்கலில் மாட்ட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சுட்டு இருக்காங்க. வாழ்வே வாயும் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலையும் வேதனையும் நாம் ஒரு பக்கம் ஒரு பிளானில் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு நம்ம பிளானை எல்லாமே ஒரு பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நமக்கு தலைகீழாக தான் நடக்குது. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நடப்பதை எல்லாம் நன்மைக்கென எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருந்தால் எல்லாமே பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு நல்லாவே இருக்கும். பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்னலாம் விஷயத்தெல்லாம் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெல்வா குட்டியிருந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு எங்கள் அப்பா கூட தான் இருக்கணும், வேறு யாருக்கிட்டே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓப்பனாக பேசுகிறாங்க. அதனால குழந்தையோட வாழ்க்கையே இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எல்லாத்தாவே எடுப்பாங்க. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நானும் கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணோம். அதனால் இப்படியே ரவுண்ட் அடிக்கிறோம், பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது ப்ரோ? ஓகே, ரெண்டு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெய்லியும் மேலே தட்டிக்கிட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.